சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி காட்டுத் தீயாக பரவினால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நாம் பல நேரங்களில் நம்பிவிடுகிறோம். சமீப காலமாக 2005ஆம் ஆண்டிற்கு முன்பு அச்சிடப்பட்ட 10, 20, 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் வரும் ஜூன் 30ஆம் தேதியுடன் செல்லாதாகிவிடும் என்ற ஒரு தகவல் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கி இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக கூறி மீண்டும் ஒரு ரகசிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரப்போகிறதோ என்ற கவலை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போது வங்கி நிர்வாகம் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளது. பரவி வரும் இந்த செய்திகள் அனைத்தும் முற்றிலும் வதந்தி என்றும் இது ஒரு போலி செய்தி என்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தியுள்ளது. ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு பழைய ரூபாய் நோட்டுகள் எதையும் வங்கி கிளைகள் ஏற்காது என்று பரவும் மெசேஜ்களில் துளியும் உண்மையில்லை. பொதுமக்கள் இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை நம்பவோ அல்லது மற்றவர்களுக்கு பகிரவோ வேண்டாம் என்று வங்கி நிர்வாகம் மிக கடுமையாக கேட்டுக்கொண்டுள்ளது. இது போன்ற முக்கியமான நிதி தொடர்பான தகவல்களுக்கு வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே மக்கள் சான்றாக கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உண்மையில் இந்திய ரிசர்வ் வங்கி இது போன்ற எந்த ஒரு புதிய உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் 2005ஆம் ஆண்டிற்கு முந்தைய மகாத்மா காந்தி சீரிஸ் நோட்டுகள் புழக்கத்தில் குறைவாகவே உள்ளன என்றும் மக்கள் விரும்பினால் அவற்றை புதிய பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நோட்டுகளாக வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் மட்டுமே சொல்லப்பட்டிருந்தது. மற்றபடி அந்த நோட்டுகள் இப்போதும் சட்டப்பூர்வமாக செல்லும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கள்ள நோட்டுகளை தவிர்க்கவே புதிய பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நோட்டுகள் கொண்டு வரப்படுகின்றனவே தவிர பழைய நோட்டுகளை தடை செய்யும் எண்ணம் ஆர்பிஐக்கு இப்போது இல்லை. எனவே மக்களை உங்கள் கைவசம் இருக்கும் பழைய 10, 20, 50 அல்லது 100 ரூபாய் நோட்டுகள் செல்லாதாகிவிடுமோ என்று பயப்பட தேவையில்லை. வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைதளங்களில் வரும் ஆதாரமற்ற வதந்திகளை பார்த்து பதற்றமடையாமல் விழிப்புடன் இருப்பது அவசியம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை அதிகாரப்பூர்வ ஆதாரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்த பிறகு மற்றவர்களுக்கு பகிருங்கள்.